நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்கு நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 100 நாட்கள் கூட்டத்தொடர் இதுவரை அப்படின்னு திமுக சொன்னது. வருஷத்துக்கு நாங்கள் 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துவோம். 112 நாட்கள் தான் நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சம் மக்கள் மன்றம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமர வேண்டும். இது அதிகபட்சமாக கூட்டங்களை நடத்துகின்ற போது விவாதங்கள் செயல்முறைப்படுத்தப்படும். ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள விவகாரத்தில் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்களினுடைய கேள்விகளை பதிலளிக்க முடியும். ஒரு ஹெல்த் டிபேட்டாக இருக்கும். இரண்டாவது, அரசு பிரதிநிதிகள் அது போர்ட்போலியோவில் இருந்தாலும் சரி லெஜிஸ்லேஷனில் வேணைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பிரைபு நீண்ட ஆழமான தவறுகளை செய்கின்ற போது அதை சுட்டி காட்ட முடியும். அப்போ அங்கே ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாத நிலையை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் குரலாக பதிலளிப்பார். இதில் ஊழல்கள் இருந்தாலும் சரி செயல் திட்டத்தில் ஏற்படுகிற குறைகளாக இருந்தாலும். ஆகவே தான் கவர ஈர்ப்பு தீர்மானங்கள் அரசாங்கத்தினுடைய பணிகளில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது. விவகாரத்தில் கவன ஈர்ப்ப தீர்மானங்கள், அதே போன்று கவர்னருடைய அறிக்கைகள், அரசினுடைய 110 விதியின் கீழ் செயல்படுத்துது. அப்படின்னா மற்றவர் கேள்வி கேட்பா, ஐயா 110 விதியின் கீழ் சில விவகாரத்தை போடுகிறீர்களே, நிதி ஆதாரம் இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு சூட்சமம் இல்லாமல் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடப்பதாக தெரியவில்லை. திமுகவுடைய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் மலையை குடைந்து அல்லது இப்படியெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகளை பொய்மை கொடுத்த அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 100 நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்பதும் கூட 4 ஆண்டுகள் மொத்தமாகவே கழிந்து 112 நாட்கள் மட்டும்தான் 4 வருஷத்தில் நடந்திருக்கு. ஆண்டுக்கு 100 நாட்கள், 4 வருஷத்துக்கு 100 நாட்கள். நீங்கள் தான் சமன்படுத்துங்க. இது அல்லாமல் ஒரே ஒரு விவகாரம், சர்வதேச அளவில் திமுகவினுடைய ஊழல்கள் இன்றைக்கு பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் இந்தியாவினுடைய 5 மாநிலங்கள் பிரதானப்படுத்தும் செழிப்பான மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக 256 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புக்கு 2000 கோடிகளுக்கு மேல், இவற்றையெல்லாம் முதலமைச்சர் பதிலளிக்க மறுக்கிறார். இதெல்லாம் பேச வேண்டும். ஏன் மறுக்க வேண்டும்? ஏன் சட்டமன்ற கூட்டத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும்? பல கேள்விகளுக்கு பதிலை தேடித்தான் இந்த நிகழ்ச்சியை தேர்தல் அறிக்கையில் நாம் இப்போ என்ன நடக்கப் போகுதுன்னு பேச போகிறோம். இந்நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவினுடைய சார்பிலே எம்மோடு இணைகிறார் வழக்கறிஞர் திரு இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். ஐயா வாங்க. இளந்தமிழ் சார். மூத்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்களோடு இருக்கிறார். அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் திரு ராதாகிருஷ்ணன். வணக்கம். அரசியல் விமர்சகர்களாக ஐயா ராமன். முதல்ல நம்ம இளந்தமிழ்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போது நீங்கள் இதில் உங்களுடைய கருத்தை எதில் பதிவு வைக்கிறீங்க? 2 விஷயம் இருக்குது. சட்டமன்றத்தை குறைவாக நடத்தியது, திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு டிசென்ட்டான வாய்ஸ் எழும்பி வருது, குறிப்பாக சர்வதேச அளவில் போயிட்டு. நீங்கள் இதை எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? சர்வதேச அளவில்னு கேட்கும்போது அதானியுடைய அந்த யுஎஸ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு பற்றி கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அதை பற்றி விரிவாக சொல்லலாம் அப்படின்னு. உண்மையாகவே அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசனுடைய பவர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேர் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஏன் முதலமைச்சரோ இல்லை மின்சாரத்துறை அமைச்சரோ அது சார்ந்த முடிவுகளையோ அறிவிப்புகளையோ வெளியில் வரல நமக்கு கேள்வி. காரணம் என்னென்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 கேள்வி முக்கியமானது. ஒன்று முதலமைச்சராக சந்திச்சாரா இல்லையான்னு ஒரு வாரம் 2 வாரம் பொது ஊடகத்தில் எல்லாரும் கேள்வியாக தான் கேட்டாங்க. சரி, அப்போது அதுக்கான விளக்கங்களே 1 வாரம் 2 வாரங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நான் சந்திக்கவில்லை அப்படின்னார். இப்போ பாயிண்ட் என்னென்னா சந்திக்கிறாங்க இல்லையான்னு, யார் சந்தித்தது? ஏன்னா அதானி அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினதும் பந்தோபஸ்தில் கூட்டு போனது தமிழ்நாடு காவல்துறை தான், சித்தரஞ்சன் சாலை தான் போயிருக்காங்க. அப்போது யார் எங்கே எதுக்காக சந்தித்தாங்க? நம்ம ஏற்கனவே இதே போன்ற ஒரு அமர்வுகளில் பேசியிருக்கோம். தமிழ்நாடு மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக சந்திப்பாக இருந்தால் அந்த சந்திப்பு எதுக்கானது சொல்லட்டும். சந்திக்கலைன்னா சந்திக்கலைன்னு சொல்கிறதுல என்ன சந்தேகம்? இப்போ அந்த கேள்விக்கு விடை கிடச்சிருக்கு, சந்திக்கலை அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தோடைய பேரை அங்கே இருக்கக்கூடிய
யூஎஸில் இருக்கக்கூடிய வழக்கில் உட்புகுத்தி இருக்கிறாங்க. அமெரிக்கா பேஜ் நம்பர் 14 அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு பக்கங்கள்லையுமே குறிப்பிட்டிருக்கு. குறிப்பாக அந்த வரியை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த during the course of bribery scheme, the conspirators undertook extensive effort to corruptly pursue government officials, to cause state electricity distribution companies to execute a PSA, and frequently discussed those effects among themselves, including through the use electronic messaging application. Correct. சேவை வழியா அந்த வாட்ஸ்அப் அது வழியாக பேசியிருக்கிறாங்க. The defendant Gautam S. Adani personally met ஃபாரின் அஃபிஷியல்ஸ் ஆந்திர பிரதேஷ். அதோடைய தொடர்ச்சியில் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபாலோவிங் ப்ராமிசஸ் ஆஃப் பிரைப் டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல் இன் ஆர் அபவுட் between July 21 and February 22. Electricity distribution company for the state and region of Odisha, Jammu and Kashmir, Tamil Nadu, Chhattisgarh and Andhra Pradesh என்டையர் இன்டு த பிஎஸ்சி அந்த அக்ரிமெண்ட்டுக்காக வச்சு இப்போ அதில் விலாவாரியாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தோடைய டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சோலார் எனர்ஜி வாங்குவதற்காக அஃபீஷியலாக மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்குறது என்ன, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் யார்? அவர் இன்னமும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அவங்க பொது ஊழியராக அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் தான் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மின்சார வாரியமோ தமிழ்நாடு முதலமைச்சரோ எந்த டேக் டைவர்ட்டும் போடாமல் நேரடியாக எதிர்கொண்டு இந்த அஃபீஷியலை தான் மீட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறோம். ராதாகிருஷ்ணன், ஒரு கேள்வி என்னன்னா, நாம் இன்னைக்கு எடுத்துக்கூடிய தலைப்பில் இப்போ நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, தேர்தல் அறிக்கையில் 100 நாள் கூட்டத்தொடர். இப்போ அந்த கூட்டத்தொடரை நடத்தி முதலமைச்சர் மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அவர் ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் டு பி மேட் டு கால் த பீப்புள் டு கம் ஹியர், வாட் எவர் யூ ஹேவ், உங்களுக்கு எதா இருந்தாலும் யூ மஸ்ட் என்கிட்ட கேளுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சொல்லலாம்ல. இப்போ அப்படி சொல்லலாம்ல. இப்போ எல்லா விவகாரத்தையும் நான் அடுத்து வேற விவகாரத்தை சட்டமன்ற கூட்டத்தில் போடுறேன். நீங்கள் முதல்ல அந்த அதானி விவகாரத்தை கேட்டதனால் மடியில் கணமில்லை என்றால் திமுக அரசு சட்டமன்றத்தில் விவாதிக்க பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்ல. இன்னைக்கு ஏறக்குறைய இந்த கூட்டத்தோட துவங்கும் போது 5 நாள் நடக்கலாம்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. 9லேருந்து 13 வரைக்கும் நடக்கணும். எந்த அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு 1.5 நாளில் முடிக்க வேண்டிய தேவை என்ன? தொடர்ந்து இந்த அதானி விவகாரம் சட்டமன்றத்தில் பேசப்படும், இல்லை அப்படி எங்கேயாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுனாலயா, இல்லை வேற ஏதாவது கேள்விகள் தொடர்ந்து வரும் அப்படின்றதுனாலயா? அப்போ அது யாரு தெளிவுபடுத்தணும்? அது அரசு தானே தெளிவுபடுத்தணும். திரு இளந்தமிழ் ஆர்வலன், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன் சார். இந்த தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 100 நாள் கூட்டத்தொடர் அறிவித்து இந்த 112 நாள் நடத்திய விளம்பர அரசு இந்த தலைப்பில் அவர் எடுப்பில் திரு ராதாகிருஷ்ணன் திமுகவினுடைய மெகா ஊழல் சர்வதேச அளவில் சந்திச்சிருக்கிறது என்கின்றார். இன்றைக்கு பாமக அது குறித்து பல கேள்வி. நீங்க இந்த கூட்டத்தொடர் விவகாரத்தில் என்ன சொல்ல போறீங்க, அல்லது உங்களுடைய பார்வை என்ன திரு இளந்தமிழ் சார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வாயை திறந்தாலே மக்களை ஏமாற்றுகின்ற பொய்களை கொஞ்சமும் கூச்சம் நாச்சம் இல்லாம எதையாவது சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இவர்களுடைய இந்த ஆட்சியின் லட்சணத்தை இந்த 4 வருஷமா பார்த்ததுல நமக்கு புரியுது. 500 சொச்சம் வாக்குறுதிகளை அச்சடிச்சு கொடுத்து விட்டு வாய் கூசாம இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அப்பட்டமான பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றார். பொதுக்கூட்டத்துல பேசுங்க, உங்க கட்சி மேடைகள்ல பேசுங்க, வெளியே பேசிட்டு போங்க, உங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளேயே இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அதானியை நான் சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை தான் சொல்லி இருக்கிறார். சரி, திமுகவினுடைய விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்மையானவராக இருந்தால் அதானி நான் பார்க்கவில்லை, அவர் ஒரு தடவை தானே இப்ப சென்னைக்கு வந்திருக்கார். அண்மையில அவர் வந்த போது ஜூன் ஜூலை மாசத்துல நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்கும், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்பொழுது சர்ச்சைக்குரிய அந்த பயணம் அவர் இன்னும் நேரம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா அரசாங்கத்திற்கு தெரியாமல்
அதானி இங்க சென்னையில நடமாடவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏன்னா அரசு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க குறிப்பா வந்து ரொம்ப டீடைல்டா அவருடைய தகவல்களை சொல்லல என்றால் கூட அவர் வந்த நோக்கம் இல்ல, அவர் வந்தாரு ஒரு தனியார் நிகழ்ச்சியில, சொந்த குடும்ப நிகழ்ச்சியில போனாரு, நண்பர் வீட்டுக்கு போனாருன்னு சொல்லுங்க. அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பொய்யை சட்டமன்றத்துல துணிஞ்சு சொல்றார் என்பது ஒரு கேள்வி. அதே போல நீங்க இந்த திமுக கொடுத்த வாக்குறுதியை சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதி. அதுல வந்து நான் குறிப்பெடுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எதையுமே செய்யவில்லை என்றுதான் நாம் அந்த வாக்குறுதியிலிருந்து எடுத்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை தான் செய்திருக்கிற மாதிரி தோணுதே தவிர 199 விழுக்காடு அவங்க எதையும் செய்யல. இதில் எதில் தொடக்கம் என்று சொன்னால், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டதை போல இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய, அதுவும் பழைய ஆட்சிகளை குற்றம் சொல்லி 100 நாட்கள் கூட நடத்தவில்லை ஒரு ஆண்டுல, நாங்கள் வந்து ஒரு ஆண்டுல 100க்கும் மேற்பட்ட நாட்கள் நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். வாக்குறுதி எண் 376. இப்ப என்ன செய்திருக்கிறாங்க? 112 நாட்கள் 4 வருஷத்திலையும் சேர்த்து முக்கி நகர்த்தி இப்படி ஒரு பித்தலாட்டை செய்யக்கூடிய இந்த விளம்பர திமுகவுக்கு ஜனநாயக விழுமியங்கள் பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதுதான் மக்களுடைய கேள்வி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை குறிப்பிடணும்னு சொன்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று சொல்லி ஒரு கிராம சபையை போல ஒரு செட்டு போட்டு, சினிமா செட்டு மாதிரி போட்டு, ஆமா, திமுக காரங்களே ஜம்மு காலம் எல்லாம் விரிச்சு திமுக காரங்களை கொண்டாந்து உட்கார வச்சு கூத்தடிச்சு அதுல ஒரு புகார் பெட்டியை வச்சு புகார் பெட்டியை வாங்கி அதை பூட்டி, ஆமா, அந்த மாய பெட்டியை எந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிறார்களோ, யார் முன்னாடி திறந்து பார்த்தாங்களோ அது விளம்பர திமுக மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் வந்து வெளிச்சம். அதையும் வந்து சட்டமன்றத்துல சொல்றாரு, நாங்க வந்து 99 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று கூச்ச நாச்சம் எல்லாம் போய் சொல்றாரு. அப்ப இவர்களுக்கு அரசியலில் இருப்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அப்படிங்கறதா இன்றைக்கு கேள்வி. இன்னும் என்னென்னலாம் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றினார்கள் பார்த்தாக்கா, சரி, சிலிண்டர் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு, பால் விலையை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு 2022ஆம் ஆண்டு டிசம்பர்ல ஒரு 25 விழுக்காடு ஏத்துனாங்க, 24 ஜூலைல ஒரு 5 விழுக்காடு ஏத்திருக்காங்க, 30 விழுக்காடு பால் விலை ஏத்திருக்காங்க. பெட்ரோல் டீசலுக்கு நாங்க வந்து பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னாங்களே, பெயரளவுக்கு பெட்ரோல்ல 3 ரூபாய் குறைத்து விட்டு டீசலில் மக்கள் தலையில கை வைத்திருக்கிறார்களே திமுக, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நிச்சயமாக இன்னும் நிறைய ஏதோ இருக்கிற இந்த தமிழ் உணர்வுக்கெல்லாம் திமுக தான் ஒட்டுமொத்த கட்டுக்குத்தகை போல தமிழ் என்று முழங்கக்கூடியவர்கள். கண்டிப்பா மத்திய அரசு நடத்துற பள்ளியாக இருந்தாலும் மாநில அரசு நடத்துற பள்ளியாக இருந்தாலும் சரி, தமிழை ஒரு மொழி பாடமாக கட்டாயம் நாங்க வைப்போம் என்று சொன்னார்களே, என்னாச்சு? நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரும் என்று சொன்னார்களே, என்னாச்சு? அரசு அலுவலகங்களில் ஒரு தமிழ், அதாவது தாய் தமிழ் மொழி செல் ஒன்று வைக்க, ஒரு பிரிவு வைக்க போற வளர்ச்சிக்காக சொன்னாங்களே, அது என்னாச்சு? ஈழத்தமிழர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிப்போம் என்று வாக்குறுதியில் சொன்னாங்களே, அது என்னாச்சு? 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு? அவ்வளவுதான். இப்படி கேட்டுக்கொண்டே போகலாம். இந்த 100 நாள் நடத்துறேன்னு சொல்லி, ஒரே ஆண்டுல 100 நாள் நடத்துறேன்னு சொல்லி 4 ஆண்டுகள் 112 நாள் நடத்திட்டாங்களே என்று நாம் கொதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. திமுக ஒட்டுமொத்தமாக பித்தலாட்டம் செய்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை கன கச்சிதமாக செய்துட்டு வருது. அடுத்தடுத்த சுற்றுல கேளுங்க, நான் எந்தெந்த துறையில எல்லாம் மக்களை இந்த வாக்குறுதியின் மூலமாக ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு நான் விவரமா சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி, நீங்க ஒரு அறிவு ஜெய்வி. டெக்கன் கிரானிக்கல் ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த செய்தியில் the DMK made a poll promise to have assembly session for 100 days a year. ஆனால் என்னன்னா, but it's now the holding it for 80 days. It should be mentioned. என்ன சொல்ல போறீங்க? முதல்ல இப்படி ஒரு தலைப்பு எடுத்ததுக்கே ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்கு பாராட்டுகளும் நன்றியும் மிக நிச்சயமாக. என்ன, இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக கொண்டு வந்திருக்க வேண்டிய ஒன்று. சொல்ல பல இடங்களில் இதுக்கு வெளியே வரல, ஆனால் எனக்கு ஜெயா ப்ளஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி.
நீங்கள் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டீங்க ஆரம்பத்திலேயே இந்த விவாதம் தொடங்கும் போதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பற்றி பேசுனீங்க. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையே என்னென்னா மக்களுடைய உரிமைகள் ஏதோ ஒரு மன்றத்தில் பிரதிபலிக்கும், அவருடைய குரல் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதான் மக்களுடைய சட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சம் அதுதான். ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு அதுதான். ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த ஜனநாயக நடைமுறைகள் மீது வருகிற போது மாண்புமிகு சட்டமன்றங்கள் மீதும் மாண்புமிகு நீதிமன்றம் மீதும் மாண்புமிகு நாடாளுமன்றம் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அது எப்போவுமே உண்டு. அரசியல் கலக்காமல் மீண்டும் நான் சொல்கிறேன், எப்பொழுது சட்டமன்றம் ஓராண்டுக்கு 25 அல்லது 28 நாட்கள் தான் கூடும் என்று சொன்னால் மக்களுடைய குரல் எங்கே இருந்து எதிரொலிக்கும் எனக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன்றம் அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வச்சுங்களேன், ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு ஆண்டுக்கு 220 நாட்கள் குறைந்தபட்சம் மகள் பணியாற்ற வேண்டும். அல்லது 200 நாட்கள் வரைக்கும் பல்வேறு இந்த இயற்கை இடையூறுகள்லாம் வருகிற போது 200 நாட்கள் பணியாற்றுவார்கள். கல்லூரியாக இருந்தால் 200 நாட்கள் பணியாற்ற வேண்டும். இயற்கை இடையூறுகள் வந்தால் 180 நாட்கள் வரையில் குறைகிறது. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒரு அரசு அலுவலகம் எடுத்தால் ஒரு வாரத்துக்கு 5 நாட்கள் என்று சொன்னால் 52 வாரங்களுக்கு 260 நாட்கள் பணியாற்றுவாங்க. அதுதான் ரூல். ஆமாம், எல்லா இடத்துலையும். ஆமாம், எல்லா இடத்துலையும். சில டைமில் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது டிசாஸ்டர் மாதிரி வந்தாலும் அந்த சனிக்கிழமை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆமாம். ஆனால் எனக்கு மாண்புமிகு சட்டமன்றம் ஓராண்டுக்கு 25 28 நாட்கள் தான் பணியாற்றுகிறது அப்படிங்கிற போது இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் ஒரு ஜனநாயக நடைமுறை அடிப்படையான சொல்லி அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட கேட்குறேன், இந்த வருஷம் மட்டும் நமக்கு கிடைச்ச தகவலில் கர்நாடகா 39, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் 40, மகாராஷ்டிரா 41 நாள் நடத்திருக்காங்க. அது காணாது. ஆனா திமுக 4 வருஷத்துக்கு 3 வருஷம் முடிஞ்ச 112 நாட்கள். அதுதான் காரணம். என்ன அப்படின்னா இதுல ஒன்று இது மக்களுக்கான மன்றம்ங்கிறது பல பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியம், மிக முக்கியமானது. அப்புறம் இரண்டாவது, நான் தொடர்ந்து பார்த்துடுறேன், நீங்க நாட்கள் மட்டும் பார்க்கிறீர்கள், நான் அடுத்து இன்னொன்றுக்கும் போகிறேன். நான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ நான் சொல்றது பொதுவாக சொல்கிறேன். மக்கள் மன்றத்தில் நடைபெறுகிற அந்த விவாதங்களுடைய தரம் எப்படி இருக்கிறது நான் பார்க்குறேன். The quality of discussions that is happening in the honorable assembly. Exactly. அது என்ன இருக்கு அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பொதுவாக சொல்லுகிறேன், எப்படி இருக்குன்னா அந்த விவாதத்தின் தரம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் எடுத்து பாருங்க, நான் சொல்றதுக்கா பார்க்க வேண்டாம், நீங்கள் எடுத்து பேப்பரில் பாருங்க, வெளியே என்னெல்லாம் அரசியல் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றனவோ, அரசியல் விவாதங்கள் நடைபெறுகின்றனவோ, அதுவே தான் மாண்புமிகு சட்டமன்றத்துக்குள்ள நடைபெறுகிறது. அது அரசியல் விவாதத்துக்கான ஒரு இடமாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு டிசர்வ்டா இல்லை. இல்ல, மன்னிக்கணும், அந்த வார்த்தையை சொல்ல நான் சொல்றேன். அதாவது ரொம்ப குவாலிட்டி டிசர்வ்டு இல்லாத ஒரு கீழ்த்தனமான இரண்டாம் நிலை அரசியல். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு மாண்புமிகு சட்டமன்றம் கூடுகிறது என்று சொன்னால் நான் எல்லாம் எதிர்பார்ப்பேன். இன்றைக்கு மக்கள் இந்த வெள்ளத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த அளவுக்கு மழை வருகிறது, அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, வரக்கூடிய கோடையை சமாளிப்பதற்கு இப்போ தண்ணீர் இருக்கிறதா இல்லையா, மேலும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, இது அப்புறம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எது மாதிரி நிவாரணம் தரப்போகிறோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பரிமாறி இருந்தால் வச்சுக்கோங்களேன், இது மக்கள் மன்றத்தினுடைய குரலாக நமக்கு பார்த்துருக்கலாம், மக்களுடைய குரலாக பார்த்துருக்க முடியும். அப்போது இந்த விவாதத்துடைய தரம் எப்படி இருக்கிறது, இரண்டுமே நான் பார்க்குறேன். நீங்கள் எடுத்தோட தலைப்பு எனக்கு முகம் பிடித்திருக்கிறது. ஒரு ஜனநாயக நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம் தான் இது. அப்போது ஒரு ஆண்டுக்கு 30 நாட்களுக்கும் குறைவாகத்தான் சட்டமன்றம் கூடுகிறது. அதுலேயும் அதனுடைய அந்த விவாதத்துடைய தரம் வெகுவாக குறைந்து போகிறது. வெறுமனே அரசியல் விவாதங்கள். மன்னிக்க வேண்டியது நான் சொல்கிறதுக்கு, நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னவெல்லாம் நடந்திருக்கு எடுத்து பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சபை கூடுகிறது என்று சொன்னால் அது 3-4 மணி நேரத்துக்கு மேலாக வெறும் அரசியல் அக்கப்போர் தான் நடக்கும். அப்போ அந்த அக்கப்போர் எல்லா போரும் நேரத்தை கழிச்சா தானே மற்ற விஷயம் வராது. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ இல்லை, இப்போ டிஎம்கே மீது ஒரு கேள்வி வருகின்ற போதெல்லாம் தரித்திரம் பிடித்ததை மாதிரி ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்கிறாங்க. இப்போ சர்வதேச பிரச்சனையில் சிக்கிருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய அறிக்கை வந்திருக்கு திமுக மீது, என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது, எவ்வளோ கொடுத்துருக்கிறது. ஐயா, ஒருத்தர் 1 ரூபாய்க்கு ஒரு சாமான தாராங்க, இன்னொருத்தர் 3 ரூபா சொல்கிறான், அதை எப்படி வாங்கினா? அப்போ முதலமைச்சர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சந்திக்கல, உன் குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் ஆதானியை சந்திச்சிங்க, உங்கள் நடவடிக்கை என்ன? அப்போ நீங்கள் சொல்லணும்ல சார். அது அப்போ சட்டமன்றத்தில் தானே பேச முடியும். ஆமாம், அதுதான் எனக்கு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் என்னோட இணைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த விவாதத்தின் தரம் மக்களுடைய குரலாக இல்லையே அப்படிங்கிறது ஒன்று, சட்டசபை கூடிய நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பது ஒன்று, இரண்டையும் இன்றைக்கு ஜெயா பிளஸ் முன் வைத்திருக்கிறது. கண்டிப்பாக. அப்போது இதற்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். சரிங்களா? அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இதுதான் மக்கள் மன்றம் மக்களின் குரலை ஒலித்திருக்கிறதா என்று சொன்னால் அநேகமாக இல்லை. அவங்களுடைய பொறுப்பிலிருந்து தவறி இருக்கிறார்கள். அடுத்த 2வது விஷயம்,
ஒரு குறை என வைக்கப்போது தெரிஞ்சும் தெரியாமல் கடந்து போகிறாரா என்று அன்புமணி கேட்கிறார். 2 தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அன்றைக்கு நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருடைய ஒரு கருத்துக்கு யார் நடுநிலையாக இருந்து பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் வந்து ஒரு அரசியல் கருத்தை பதிவிட்டத மாதிரி நான் பார்த்தேன். சரிங்களா? இதுக்கு மேலே நான் வந்து தெளிவாக சொல்ல விரும்பலை. என்ன நமக்கு தெரியும். ஏன்னா மாண்புமிகு சட்டமன்றத்தை முழுமையாக மதிக்கிறேன். ஜனநாயக சொல்லாமல் இருக்கேன். நீங்க என்ன பேச போறீங்க? அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ கூட்டம் நம்ம சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 3 in 1 உள்ளாட்சி மன்றம், சட்டமன்றம், பார்லிமெண்டம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக என்னன்னா எம்பிக்களை ஜெயிப்பாங்க, கூட்டணிகளும் ஜெயிப்பாங்க, டெல்லியில் போய் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அங்கே வந்து இப்போ வந்து 7.5 கிளப்பி எந்த திட்டம் கொண்டுராமல் தமிழ்நாட்டில் வந்து முடக்கி போட்டு நிலைப்பாடு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் அவங்க ஜெயிச்சாச்சு, ஆளுங்கட்சியாக வந்தாச்சு. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வைக்கிறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எப்படி வைக்கிறாங்க? அவர்களுக்கு அந்த அது யாரை ஜெயிக்க வைக்கணுமோ ஒரு டிக்கு கொடுக்கறது. தேர்தல் நடத்தல சார், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இங்கே தேர்தல் நடத்துன்னு நினைக்காதீங்க. எனக்கு யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அதில் வந்து வட்டச்செயலர், ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர் டிக் அடிப்பாங்க. டிக் அடிச்சுட்டு உள்ளாட்சித்துறை அந்த தேர்தல் அதிக அந்த யூனியன் ஆஃபீஸ் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆமைன் போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் வாக்குகள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 100 நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடத்துவோம், அந்த நிகழ்ச்சியில் நேரலையை ஒளிபரப்போம், சென்சார் போர்டே எல்லாம். நீதிமன்றம் கேட்குது ஏன் நேரலையில் ஒளிபரப்பு 2023 ஜனவரியில் கேட்டிருக்க? அது ஓகே. நீதிபதி ஏன் உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்குது? அதுக்கு என்ன தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இயந்திர கோளாறு ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. டெக்னிக்கல் கோளாறு ஏதாவது ஒன்று. அங்கே நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒரு பாஜக எம்எல்ஏ பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது பதில் சொல்ல முடியாமல் அவருடைய கனெக்ஷனை பிடுங்கி விடுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? சட்டமன்றத்தில் அவருடைய கனெக்ஷனை பிடுங்கி விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து 112 நாள் 4 வருஷம் அவங்க நடத்திருக்காங்க கூட்டத்தை. அவங்களுக்கு தேவையான அந்த தேவைக்கு மட்டும்தான் கூட்டம் நடத்துவாங்க. மக்களுக்கு தேவைக்கான கூட்டம் அவர்கள் நடத்துவது இல்லை. காரணம் என்றால் நீங்கள் கூட்டத்தை போட்டால் வந்து சாப்பிட்றதை கேட்பீங்க, சாப்பிட போகிறத கேட்பீங்க, இனி என்ன தான் சாப்பிட கணக்கு கேட்பீங்க. அந்த கணக்கு நாங்கள் எதுக்கு சொல்லணும்? வந்து அப்போ கணக்கு நான் ராமன்ட்ட கேட்குறேன் ஒரே ஒரு பதில். இதுக்கு பெரிய படிக்க வேண்டிய இல்லை. நீதிமன்றம் கேட்குது உனக்கு என்னப்பா ஒளிபரப்பு, எல்லாத்தையும் ஒளிபரப்புறாருல, இதை ஒளிபரப்புனா என்ன? அது வந்து நீதிமன்றத்தில் அது இவங்களுக்கு இல்லை சார். இதில் அவங்களுக்கு கை வந்து சொன்ன மாதிரி டெக்னிக்கல் கோளாறு மட்டும் கேட்டால் டெக்னிக்கல் கோளாறு என்ன சொல்லிட்டு தப்பிட்டு ஓடிடுறாங்க சார். இதில் அவங்களுக்கு பெருசாக அதாவது அவங்களுக்கு தேவை இப்போ வந்து வாக்கு வங்கியே துணை, அதோட வந்து வாக்காளர்களை ஏமாற்றி ஆட்சியில் அமைத்து கொண்டு அவர்களுக்கு மீது விலைகளை ஏற்றிக்கொண்டு அதிலிருந்து வந்து கரப்ஷன் இது கொள்ளையடிப்பதே துணை என்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு. மனநிலையும் அதுதான் இருக்குது. நீங்கள் அவங்க பாருங்கள், சொன்ன வாக்குறுதியில் பாருங்கள், ஏதாவது போய் மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வந்தாங்களா? இல்லை. அதாவது பழமையான கோயில்களை புதுப்பிச்சு நாங்கள் டெவலப் பண்ணுவோம், பண்ணவே இல்லை. நீட்டு தேர்வு ரத்து பண்ணவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதியம் பழைய ஓய்வு திட்டம் தான் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. அரசு மருத்துவர்களுக்கு கொடுக்க சம்பளத்தை கூட ஊதிய கொடுக்கல. இவ்வளோ பெரிய ஆமாம் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அதாவது அது மட்டும் இல்லை, என் மகனோ என் மருமகனோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் அரசியலே வரமாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? இப்போ நீங்கள் இந்த பதவியில் என்னாச்சு? இப்போ பதவியில் இருக்குது, சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னாச்சு? இப்போ இதெல்லாம் யாது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு நிலைப்பாடு தானே. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது உடுமலைப்பேட்டை நாராயண கவி விவசாய படத்தில் சொல்லுவாங்க, மக்கள் எப்படி நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ வளர்க்கணும். எங்கே வளர்க்குறாங்க? முழுக்க பள்ளிக்கூடம் போல போதை சாக்லேட்டும் கஞ்சாவும் கள்ளச்சாரையமும் காட்டாறு போல் ஓடுகின்றது. எங்கே வளர்க்க முடியும்? எம்ஜிஆர் சொன்னக்கூடிய அந்த ஒரு வரிகளாவது இவங்க திமுக பின்பற்றாங்களா? அது அடுத்த பாருங்க, பார் முழுவதும் மனிதகுலம் பண்புதனை விதைத்து பாமரர்களுக்கு நெஞ்சினிலே பகுத்தறிவை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு மொத்த விலைகளை ஏற்றினா எப்படிங்க? சென்னையில் என்ன நடக்குது தெரியுமா சார்? இப்போ பெய்த மழையில் எங்கே பார்த்தும் டெங்கு காய்ச்சல் சார். 2 நாளைக்கு முன்னால மதுரவாயில் வலசராக்க மண்டலத்தில் 9 வயசு குழந்தை இறந்தது. நீங்கள் சொன்னதெல்லாம் சரி ஐயா. நாம் ஒரு சட்டமன்றத்தை நடத்துகிறோம். இந்த டெங்கு காய்ச்சல்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சொல்லணும்ல, அதுக்குத்தானே நடத்த சொல்றது, அதுக்குத்தானே ராதாகிருஷ்ணன் சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மெட்ராஸ் பிரசிடென்சியை தமிழ்நாடுன்னு அறிவிக்கிறார். ரோட்டில் நின்று அறிவிச்சாரு, சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். இப்ப இன்றைக்கு 2023 கர்நாடகாவிலே வெஸ்ட் பெங்காலே 39 நாள் 40 நாள் இருக்கு. ஆனா தமிழ்நாடு என்ன இருக்கு? வெறும் 3 வருஷத்துக்குமே 112 நாள் தான். அவங்களுக்கு சும்மா ஒப்புக்காக நடத்துறாங்க, அவ்வளவுதான். அதாவது இந்த தணிக்கைத்துறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உள்ளாட்சி தணிக்கைத்துறை நடத்தானு தெரியுமா?
அதாவது வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து தணிக்கை செய்வது. ஆனால் தணிக்கைத்துறை என்ன பண்ணுதுன்னா உள்ளத்தில் இருக்கிற ஊழல்கள் ஃபுல்லாக அதில் கமிஷனை வாங்கிட்டு பாராக்கு இத்தனை % காசை வாங்கிட்டு பாவ மன்னிப்பு கொடுத்து விட்றாங்க. இருங்க ராதாகிருஷ்ணன், இப்போ நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் உள்ள போய் பார்க்குறோம். செக்ஷன் 186 1948, அதே மாதிரி செக்ஷன் வந்து 212 1950 என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மாநில சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவ்வளோ முக்கியமானதாக இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஏன் தெரியுமா? திரு மக்கள் ராதாகிருஷ்ணன் திரு நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி மக்களின் குரலாக எதிரொலிக்கணும், ஹெல்த் டிபேட்டாக இருக்கணும். திஸ் இஸ் சோ கால்ட் டெமோக்ரஸி. பட் தே வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிபன்சி மேட்டர்லாம் இருக்கலாம், நிச்சயமாக முரண்பாடான விஷயம் இருக்கலாம். ஆனால் இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு ஆணை இருக்கிறது. நல்லா கவனிங்க, அரசியலமைப்பு சட்டம் 186 212 1948 1950 நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஏன்னா மக்கள் மன்றம் சட்டமன்றம் மன்றத்தை கூட்டலையே கொடுக்கறது போல. சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வி வரும். சொல்ல போனா நீங்க அந்த தீர்மானம் திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க தெளிவா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவை 2011க்கு பிறகு அமைந்த அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டிலும் மிக குறைந்த நாட்கள் அளவிலே செயல்பட்டுள்ளது. அதனால் மக்கள் பிரச்சனைகளை முறையான தீர்வு காணப்படவில்லை. எனவே வரும் கழக ஆட்சியில் சட்டமன்றம் குறைந்தது 100 நாட்கள். நல்லா கவனிங்க, கழக ஆட்சியில் சட்டமன்றம் குறைந்தது 5 வருஷத்துக்கு நாங்கள் 100 நாள் தான் நடத்துவோம். நீங்க அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லையா, அதில் ஆண்டுக்குன்னு போட்டிருக்கு. நான் சொல்லலை, இல்லை இப்போ நான் எதிர்பார்க்குறேன்ல. இப்போ நான் ஒரு நேஷனல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, the DMK made a poll promise to have assembly session for 100 days a year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதுதான் சொல்ல வந்தேன். இப்போது எப்படி இந்த வார்த்தையை ஒரு நகைச்சுவையாகவோ எதுவோ எடுத்துக்கொள்ள முடியாதோ, அதே போல் சட்டமன்ற செயல்பாடுகளை முதலமைச்சரோ இல்லை அமைச்சர்களோ நகைச்சுவை எடுத்துக்கிட்டாங்களா நமக்கு சந்தேகம். காரணம் என்னன்னா, இது பாயிண்ட் ஏன் விஷயம் சொல்லிடுறேன். இந்த 376க்கு முன்னால் பேஜ் நம்பர் 7 பாயிண்ட் நம்பர் 18. இப்போது நான் இந்த செய்தியை இன்டர்பிரேட் பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சா வரலையா? என்னடா ஒரு அறிக்கையை போய் இப்படி சொல்கிறோம். அப்போது சட்டமன்றத்தை நீங்கள் கேளிக்கை இடமாக பார்க்குறீங்கன்னா நமக்கு கோவம் வருமா? வராது, கண்டிப்பாக வரும். இன்னைக்கு ஏற்கனவே 1 கோடிக்கு பேர் மேலே பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 4-5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அங்கே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்களும் மக்களுமே பாதிக்கப்பட்டு அன்றாடம் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எங்கேயாவது சட்டமன்றத்தில் பேச்சு நடந்ததா? இல்லை. இன்னொன்று, அந்த பாலம் சரிஞ்சு விழுந்ததில்ல, அதை பற்றி பேச்சு நடந்ததா? இப்போ இதையெல்லாம் பேசாமல் ஏற்கனவே பேரிடர் காலங்களில், ஏற்கனவே பெருமழை காலங்களில் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதை பற்றிலாம் பேசுனீங்களா? ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினாரா? இல்லை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினார்? அந்தந்த பகுதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதான் அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு கன்னியாகுமரியில் களியக்காவிலையிலையோ மார்த்தாண்டத்திலேயோ ஒரு பிரச்சனையை முதலமைச்சர் இங்கே எப்படி உட்காந்து பேச முடியும்? அப்போ அந்த பகுதி ரெப்ரசன்டேட்டிவ் பேசியிருக்கணும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசியிருக்கணுமா? இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசியிருக்கணுமா? திருவண்ணாமலை, கடலூரில், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ அவங்களோட குறைகளை அங்கே எந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இடம் இருக்கு. இதுக்கு ஜனநாயக முரண்பாடாக இல்லையா? கண்டிப்பாக. இன்னொன்று, திமுக தேர்தல் அறிக்கை வெறும் மேடைகளுக்காகவோ இல்லை எலெக்ஷனை மக்களை கவர்றதுக்காக சொல்கிற அறிக்கையாக தான் எனக்கு படுது. அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதான் ராமன் சொல்லிட்டாரு. பேஜ் நம்பர் 7 பாயிண்ட் நம்பர் 18 லோக் ஆயுக்தாவை நாங்கள் செயல்படுத்துவோம், நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ அது எங்கே இருக்குது, எப்படி செயல்பாட்டில் இருக்குது, எவ்வளோ புகார்களை கையாண்டுக்கிட்டு இருக்கு வெளிப்படுத்த சொல்லுங்கள். 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, வெளிப்படுத்த சொல்லுங்கள். இப்போ ஒரு கேள்வி, எனக்கு ஒரு மனசில் ஒரு கிரீவன்சஸ், கேட்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்க கூட உட்காந்து சிங்கி போடுறாங்களோ? அதுதான் சொல்றேன். இப்போ அங்க நான் சட்டமன்றத்தில் உட்காந்து நகைச்சுவை பேசக்கூடியவங்க சட்டமன்றத்தை பத்தி கேள்வி எழுப்பும் போது அவங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. ராதாகிருஷ்ணன், நீ மக்களுக்கு கொடுத்த மேனிஃபெஸ்டோ என்ன ஆகுதுன்னு அதை ஏன் செய்யல? இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 8 பாயிண்ட் நம்பர் 19 அதுல என்ன சொல்றாங்க? நம்ம ரைட் டு சர்வீஸ், மக்களுக்கு குறைந்த நாட்களில் இதை நாங்கள் செயல்படுத்துறதுக்கான சேவைகள், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், இதை செயல்படுத்துவோம். நாங்கள 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, 3 வருஷம் முடிஞ்சிச்சுல்ல, அதை பற்றின எங்கேயாவது டிஸ்கஷன் கொண்டு வந்து நிறைவேற்றணும் சொல்ல சொல்லுங்க. ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல் கொண்டு வருவோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு பேனல் வரும். அப்போது நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டுமே இது அறிவிப்பாக சொல்கிறீங்களா? இதோ பக்கம் இன்னொரு பக்கம் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 20 பேஜ் நம்பர் 8 ஏன் திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது? அறிக்கையில் எல்லாமே திமுக தேர்தல் அறிக்கையா சொல்லுங்க. இதுல பாயிண்ட் நம்பர் 20 டிவிஏசியை சுதந்திரமாக செயல்படுத்த விடுவோம்.
எந்த விதமான கட்டுக்கோப்புலையும் இல்லாமல் செயல்படுத்த விடுவோம் அப்படின்னாங்க. இது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் சரியாக செயல்படலை சொல்லிட்டு வந்தவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஏன் நாமளே தரவுகளை வெளியிட்டோம்ல. டிவிஎஸ்சி கடந்த இந்த வருஷம் 6-7 மாதங்களுக்கு எந்த வேலையுமே செய்யலை, சென்னை யூனிட் ஏன் இருந்தது அப்படின்னு வெளியிட்டிருந்தோம்ல. காப்பித்தூள் அனுப்பணும்ல. காப்பித்தூள் அனுப்பி டிவிஎஸ்சி எழுப்புற அளவுக்கு இருந்திருக்குன்னா, சொல்லப்போனால் கடந்த ஆண்டுகளோட படிப்படியாக குறைஞ்சி இந்த ஆண்டு பெரிய அளவில் இல்லை, இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிவிஎஸ்சியை சுதந்திரமாக செயல்படுத்த விடுவோம் அப்படின்றது யாரை ஏமாத்துற வேலை? அப்போது ஏன் டிவிஎஸ்சி சுதந்திரமாக செயல்பட்டுருக்கணும்? இன்றைக்கி ரேஷன் கார்டுக்காக போய் அப்ளை பண்ணி நிற்கக்கூடிய மக்கள், இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்காக விண்ணப்பத்துக்காக வந்து நிற்கக்கூடிய மக்கள், ஓய்வூதியத்துக்காக 1000 ரூபாய்க்காக வந்து நிற்கக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் ஜாதி சான்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேற்படிப்புக்காக வந்து நிற்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் நிற்கக்கூடிய அந்த அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் நடக்காமல் இருக்கணும்னா இந்த டிவிஎஸ்சி அவங்க வேலையை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ இவங்களை நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் சொன்ன அறிக்கை ஒன்று செயல்பாட்டில் ஒன்று இருக்குல்ல. ஒரு கேள்வி, இது யாரை ஏமாத்துறீங்க? ஒரு கேள்வி, முக்கியமான விஷயம். இந்தியாவில் அதிகம் பேசப்பட்டது, தமிழ்நாட்டில் பேசப்பட்டது கூடங்குளம், மீத்தேன், நெடுவாசல், அப்புறமா இப்படி 8 வழிச்சாலை, இப்படியே வந்து கடைசியில் பரந்தூர். 10 மாதமாக நாங்கள் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயே லண்டனில் படிச்சுட்டு வந்து அண்ணாமலை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்வி கேட்குறார். அரிட்டாப்பட்டி விவகாரம் என்னையாச்சு? 10 மாதம் ஆச்சு. மதுரை டங்ஸ்டன் 13 கிராமம் நாசமாக போகிறது, மலைகள் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு கேட்குறாரு. திமுக இப்போ தான் லேசாக வாயை திறக்கிறாங்களே, என்ன விவகாரம் இது? சட்டமன்றத்தில் ஏன் பேச மறுத்தீங்க? 10 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் கொடுத்து வேதாந்தா குடும்பத்துக்கு எல்லாம் ஆல் தி ப்ராசஸ் ஹேட் பீன் டன். அவங்க தான் சொல்லப்போனால் உங்கள் துறை, அறப்போர் துறை. இதில் சொல்லப்போனால் அந்த இது மட்டுமே இல்லை, ஒவ்வொரு திட்டங்கள்லையுமே சட்டமன்றத்தில் விவாதித்திருக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது சார். 10 மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்குறேன், அறப்போர் கேட்குறேன். இப்போ இது மாநில அரசுக்கு தெரியாமல் மத்திய அரசு எப்படி வேதாந்தா குடும்பத்தோட அக்ரிமெண்ட் முடிஞ்சது? கண்டிப்பாக அவங்க முன்கூட்டியே இன்டர்வென்ட் பண்ணியிருந்தா, மாநில அரசு முறையான முயற்சிகள் செஞ்சுருந்தா, முறையான கருத்துக்களை கொண்டு போய் கொடுத்துருந்தா, இது அப்போவே ஒரு இழுபறி இல்லாமல் முடிச்சிருக்க முடியும். இன்றைக்கி பரந்தூரும் இன்னைய வரைக்கும் இழுபறியில் இருக்குது. இன்றைக்கி அங்கே விமான நிலையம் கொண்டு வராங்க, அங்கேயும் ஏகப்பட்ட நீர்நிலைகளை உள்ளார கொண்டு வராங்க. டங்ஸ்டனுக்கான ஆய்வுகள் செய்யும்போது ஏற்கனவே அரசுகிட்ட 2 பக்கமே கருத்துக்கள் கேட்குறாங்க. நாங்கள் மாநில அரசில் கருத்து கேட்டு தான் செஞ்சோம், மாநில அரசுக்கு இந்த நிறைய விவரங்கள் தெரியும்னு அங்கே ஒன்றிய அரசு ஒன்று சொல்லுது. இன்னொரு பக்கம் மாநில அரசு என்ன சொல்லுது? நாங்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாதுன்றது மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த முன்னுக்கு பின் முறையான இந்த உரையாடல்களை வெளிப்படுத்துங்க, என்னதான் நடந்திருக்குன்னு டேட்டு வாரியாக வெளிப்படுத்துங்க. நீங்கள் அனுப்பின கடிதங்களை பொதுவெளியில் வெளியிடுங்க. இதை வெளியிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆதாரபூர்வமாக ஒரு அறிக்கையை மட்டும் கொடுக்கறத காட்டிலும் இந்த ஆவணங்களை, உரையாடல் பண்ணக்கூடிய ஆவணங்களை ஏன் வெளிப்படுத்தலை? நீங்கள் முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி உரையாடல் செஞ்சுருக்கோம், ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எதிர்ப்பு கருத்து கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லக்கூடியவர். ஏன் இதுக்கான உரையாடல் நடந்த கடிதங்களை பொதுவெளியில் வெளியிடலை? சார் பப்ளிக் டொமைனில் வைக்கல சார். அரிட்டாப்பட்டிங்கிறது மதுரையிலிருந்து வெளிவந்த ஒத்தக்கடை தாண்டி ஒரு எழில் மிகுந்த நகரம், பல மலைகள் உண்டு, ஆழமாக டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லி ஊரை ஃபுல்லாக ஆக்கி நாட்டை வளம் என்று சொன்னால் மக்களின் வாழ்வாதாரம். பரந்தூர்ல இன்னைக்கு 16க்கு மேற்பட்ட நீர் வழித்தடங்கள் நாசமாக போயிருக்கு. 5000 கோடி. அங்கே மட்டும் இல்லை, இங்கே ஈசிஆரில் இப்போ போடக்கூடிய சாலைகள் அகலப்படுத்துகிறாங்கள, அதில் 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை எடுக்க போகிறாங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் விவாதித்திருக்க வேண்டிய சட்டமன்றம், அதுக்கு தானே சட்டமன்றம், அதுக்கு தான் சட்டமன்றம் அங்கே பேசியிருக்கணும். ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் நீங்கள் யாரெல்லாம் அங்கே பேச அனுமதிக்கலையோ அந்த மக்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த தமிழ் அந்த மக்களுக்கு ஏன்னா இன்னைக்கு சில பேரை பேச விட்டுருக்காங்க. இல்ல யாரெல்லாம் சில பேர் அங்க பேச விட்டுருக்காங்க. யாரெல்லாம் பேசல 234 தொகுதிகளில் உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பல கோடி மக்களின் வாக்களித்தவர்களாக இருந்தாலும் வாக்களிக்க முடியாத சின்ன குழந்தைகள் நலன் சார்ந்து பேசக்கூடிய சட்டமன்றத்தில் கண்டிப்பா பேசியிருக்கணும். 8 கோடி மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதான் சொல்ல முடியும். ஐயா சொல்லுங்க, கேள்வி ஒன்றுமில்லை, நீங்க சொல்லுங்க. இளந்தமிழ் சார். இளந்தமிழ், தேங்க்ஸ். சொல்லுங்க சார், இது உங்களுக்கான நேரம். இந்த விவாதத்தில் நீங்க என்ன கருத்து வைக்க போறீங்க? ஐயா, நீங்க கேட்டீங்க சட்டமன்றத்துல கள்ளக்குறிச்சி விவகாரத்தையோ, இந்த கூடுதலாக இப்ப பெருமழை வெள்ளத்தினுடைய பாதிப்பு, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், படுகொலைகள், கொள்ளை, அதே மாதிரி அந்த இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மாணவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வணிகர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், எல்லா தரப்பும் போராட்ட களத்துல நிற்கக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு.
இதை யாராவது எடுத்து பேசணுமா இல்லையா தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல? இப்ப திமுக ஏதோ டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுப்பதற்காக ஒரு மக்கள் மீதும் சுற்றுச்சூழல் மீதும் மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு கட்சியை போல காட்டிக் கொள்வதற்காக, அதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இதை விளம்பர திமுகன்னு சொல்றது. டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுப்பதற்கு நாங்கள் தான் குட்டிகரணம் எடுத்து காப்பாற்றினோம் என்று காட்டிக் கொள்வதற்காக ஒரு நாடகம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு இந்த தேவையான சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தப்போ இவர்கள் செய்த காரியம் என்ன, அல்லது அதன் தொடர்ச்சியாக இங்கே வந்த கடித தொடர்புகள் அல்லது தகவல் தொடர்புக்கு பிறகு இந்த அரசாங்கம் செய்தது என்ன? இதை திமுக திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்கள். இது எந்த ஆதாரத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 10 மாத காலமாக அங்க அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்ட களத்தில் நிக்கிறாங்க. இதை மறைத்தது யார்? செய்தி ஊடகங்களில் இது விவாதிக்கப்படாமல் தனிநபர்களை சுற்றி சுற்றி இந்த விவாத களத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக. கரெக்ட். இதே டங்ஸ்டன், இதற்கு முன்னால ஸ்டெர்லைட், அதற்கு முன்னால மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அனுமதி கொடுத்து கையெழுத்திட்டது யார்? இதே துணை முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? அப்ப இதை திட்டமிட்டு மக்களை திசை திருப்புவதற்காக எப்படி 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை, கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து, நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டு இவர்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தொடர்ந்து செயல்படுறாங்களே தவிர மக்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் நம்ம பட்டவர்த்தனமா தெரிஞ்சு கொள்ளுகிறோம். கண்டிப்பா. இப்ப சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கூட குறிப்பிட்டீங்க, திரு ராமன் அவர்கள் குறிப்பிட்டாங்க. நேரடி ஒளிபரப்பு கொடுப்போம் சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்களா இல்லையா? ஆமா. இப்ப எதுக்கு எடிட்டிங் வேலை நடக்குதுங்க? நீங்கள் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த எடிட்டிங் வேலை செய்யறீங்க, இல்ல நீங்க யாரை முன்னிறுத்திக் கொள்வதற்கு, விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்துறீங்க? அப்ப எழ்முனை அளவும் திமுக கிட்ட உண்மை இல்ல. இந்த மக்களுக்கு விசுவாசமாக, அவங்க நம்பிக்கையாக நடக்கக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய எந்த தன்மையுமே திமுக இல்ல என்கிறத நம்ம பாக்குறோம். எவ்வளவு வாக்குறுதிகள்! இப்ப தொழிலாளர்களை பொறுத்த அளவுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆட்சிக்கு 3 மாதத்துல சட்டமன்றத்துல நிதியமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். கண்டிப்பா. அந்த பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் உட்கார்ந்துதான் அந்த தேர்தல் அறிக்கையை தயார்படுத்துற குழு அவர் இருந்திருக்காரு. கண்டிப்பா. இன்னும் மக்களை ஏமாற்றுவதற்கு பட்டா நிலத்திலே ஆட்சேபனை இல்லாத பகுதிகளில், நகர பகுதிகளில் நாங்க பட்டா கொடுப்போம், கிராமங்களில் இருக்கக்கூடிய நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு பரந்தூர் உள்பட திரு அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஈசிஆர்ல இருக்கக்கூடிய அந்த சாலை விரிவாக்கத்திற்கு எத்தனை நீர்நிலைகளை, எவ்வளவு மக்களுடைய நிலத்தையும் பறிக்கிறாங்க, பட்டா நிலங்களை பறிக்கிறாங்களே. பட்டா கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருக்கிற நிலத்தை பறிக்கிற வேலையை திமுக பாக்குதுன்னா இது விளம்பர திமுக, மோசடி திமுக என்று அழைப்பதில் என்ன தவறு இருக்கு? விவசாயிகள் இன்றைக்கு மிக கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி தருவேன் என்று சொன்னீங்க, கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்தி தருவேன் என்று சொன்னீர்களே, அதை பத்தி இந்த திமுக தனி விவசாய வேளாண் பட்ஜெட் கொடுப்போம் என்று சொன்னீங்களே, இவங்களுக்கு என்ன விடிவு கொடுத்திருக்கீங்க நீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரியான நெல் கொள்முதல் கிடையாது. கொள்முதல் செய்த அந்த பயிர்களை பாதுகாப்பதற்கான உரிய கிட்டங்கிகள் கிடையாது. அதுக்கு இந்த திமுக அரசாங்கம் 4 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் அறிக்கையில திமுக பொய் புரட்டுகளை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறது. நிச்சயமாக மக்கள் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க. ராமன், அறப்போர் இயக்கம் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை பற்றி சொன்னார். ஆமாம் சார். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் இருக்குது, டிஎஸ்பி கார்டில் இருக்குது. ஆனால் அவங்களால ஏன் நிறைய விஷயங்கள் கரப்டட் ஆட்களை அதிகாரிகளை ஏன் பிடிக்க முடியலன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரிகள் எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வேறு சொல்கிறீங்க சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜேடிசி டிடிசிலாம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ஒரு மாதத்துக்கு 100 கோடி ரூபா
அதிலே டிரான்சாக்ஷன் ஆகுது. அடேயப்பா. கொடுக்க இடத்துல கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆமா, அதுல எனக்கு என்னன்னா தெரியாது, நானா வாங்கி கொடுங்க. இல்ல எங்க உங்களுக்கு கொடுக்க தெரியும், அவ்வளவு பெரிய ஆயிட்டு வந்து எங்க போய் இல்ல சார், எங்க போய் கொடுப்பாங்கன்னு நேர்களுக்கும் தெரியும். லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும் வந்துருவாப்ல. என்னன்னா ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட், தாலுகா ஆபீஸ் டிபார்ட்மெண்ட், பத்திரப்பதிவு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர், ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, டோட் போர்டு, டிபிகோ, இப்படிப்பட்ட துறையில துறை சார்ந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க அல்லது பெர்மிஷன் வாங்குறாங்க. டிரான்ஸ்ஃபர் அண்ட் பெர்மிஷன் இல்லாட்ட நல்ல வருமானம் உள்ள இடத்துல வச்சிருங்க. வெயிட்டா. ஆமா, இதுல என்னன்னா காசை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தால் இன்னைக்கு என்ன பிசினஸ்னா சார், இன்னைக்கு திமுக ஏன் அதை பற்றி கவலை இல்லைன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் தங்களுடைய ராகாக்களை பந்தி பைப்பு சொல்றது. பந்தி பைப்பு சொல்றது கல்யாண வீட்டில் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பார்த்தீங்களா, இப்போ தானே கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த காலத்தில் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது வீட்டில் பிறக்கட்டு பந்தல் போடுவாங்க. பந்து போட்டு பந்தி பை மாதிரி இருக்கும். அந்த பாயை தான் விரிச்சு உட்காருவோம் சாப்பிட்றதுக்காக. பந்தி பை மாதிரி சுருட்டி கொண்டு மொத்தமாக அடிச்சுட்டு போயிடாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்டர் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஐயோ லஞ்ச ஒழிப்புக்காரங்க அதிகாரிகளை என்ன, ஐயோ நீ பிடிச்சிட்டு போயிடுவாயா, அவன் பணம் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காயா, அப்போ சம்பாதிக்க தான் செய்வான், என்ன பண்ண முடியும், நீ எதுக்கு அவனை பிடிக்கிற. அப்படி பிடிச்சாலும் லைட்டாக இந்த வெத்திலையில் லைட்டாக சுண்ணாம்பு தடவிட்டு, நாக்கு கூட சோக்க விட்ற கிடையாது, லைட்டாக தடவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து துறைக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது எந்த துறையிலும் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ போர்டு, டோட் போர்டு, தாலுகா ஆஃபீஸர், டிஆர்ஓக்களே இப்போ பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து பட்டாக்கு ஒரு கிரவுண்டுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வரையும் பட்டாக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். அரப்புறான்னு எல்லாமே தெரியும். காரணம் என்னன்னா, இந்த சூழ்நிலை வரும்போது என்ன சொல்றாங்க, எல்லாம் தெரியும் என்ன காட்டுறீங்க. அதாவது இந்த துறையில் என்ன இப்படிப்பட்ட நிலைப்பாடுல லஞ்ச ஒழிப்பு துறைகள் அவங்களால பிடிக்க முடியாது. பிடித்தால் இப்போ ஒரு தாசில்தாரை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடித்தால் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கை போட்டுட்டு அவங்க ஓகே பண்ணிட்டு துறைக்கு அனுப்புறாங்க. துறை என்னதுன்னா 1 வருஷத்துல பாவ மன்னிப்பு கொடுத்து மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஏரியாவில் போட்டு மீண்டும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்னு நிலைப்பாடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக என் மனசு தங்கம். ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் 38 மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. நேற்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் லோகாயுக்தா அமைப்பினர் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு பணத்தை பிடிச்சிருக்காங்க. ஊழல் அதிகாரியை வீட்டில் ரெய்டு பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டை கொண்டு வர மாட்டீங்கன்னா, நீயும் நானும் ஒன்று, வாக்களித்த வாயில் மக்கள் வாயிலும் மண் என்ற நிலைப்பாடு. காரணம் என்றால் துறை சார்ந்த அமைச்சரும் துறை சார்ந்த அரசு செயலர்களும் துறை சார்ந்த செயலர்கள் மாநிலம் மாவட்டம் சார் 38 மாவட்ட கலெக்டரில் பாதி கலெக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இந்த கலெக்டர் உத்தியோகம் வேண்டாம்ப்பா. அப்போ என்னதான் அங்கே தான் கேளுங்க கேட்டதான்னு சொல்ல முடியும். எனக்கு இந்த உத்தியோகம் வேண்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாவட்ட கலெக்டர் உத்தியோகம் வாங்கினா மாவட்ட மந்திரிக்கு பதில் சொல்லணும், மக்களுக்கு பதில் சொல்லணும், ஏகப்படு மாநகராட்சி கமிஷனர் போஸ்டிங் இருந்துன்னு வச்சுங்களேன். 24 மணிக்கு டிவி வச்சுருவாங்க, கடகராசினியர்களே இன்று உங்களுக்கு செல்வமெல்லாம் குவியும் நாள் இன்னும் சொல்லிட்டு 24 மணிக்கு அங்கே வந்து வருமானத்துக்கு பஞ்சமே இல்லை சார். இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும். ஆமாம், மாவட்ட கலெக்டர் போஸ்ட் வேண்டாம், எங்களுக்கு மாநகராட்சி ஆணையர் பதவி வேண்டும் என்ற காலகட்டங்கள் வந்திருக்கு சார் தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே ஊழலுக்கென்று ஒரு மாநிலம் என்றால் தமிழ் மாநிலம் தான். காரணம் என்னென்றால் இங்கு மக்கள் வறுமையோடு வாழ்கின்றார்கள். மக்கள் வாயை கட்டி வைத்த கட்டி டாக்ஸை கட்டுறாங்க, வரியை கட்டுறாங்க, இபிக்கு கட்டுறாங்க, எல்லாம் கட்டினார்கள். ஆனால் கொள்ளை எங்கு செல்கின்றது என்றால் இன்னும் விலையில ஏற்றி மக்கள், அதாவது எங்களுக்கு போன்ற அடிப்படை எங்களுக்கே தெரியுது என்றால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் ஒழுங்காக வேலை செய்கின்றார்களா, நிர்வாகம் ஒழுங்காக செய்கின்ற ஏன் பார்க்க தெரியாதா, அவர்களுக்கு அது பெற்று கவலையே கிடையாது. காரணம் என்றால் தமிழகத்தில் இன்று மக்களுக்காக அல்லும் பகலும் இரவும் பகலுமாக ஓயாது உழைக்கக்கூடிய ஒரே தலைவி என்றால் அது தியாகத்தலை சின்னம்மா தான். மக்களுக்கு குறைகளை தட்டி கேட்கிறார்களா, வேற யாரும் கேட்கக்கூடிய நிலைமையில் இங்கே இல்லை சார். இதைத்தான் திமுக சாதகமாகவும் பாதகமாகவும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் கேட்டு நான் ஐயாட்ட போகிறேன். ஞான திரவியன்று திமுகவில் ஒரு எம்பி, நீங்கள் சொல்லுங்கள் அதை வரேன். அதில் 200 சில்லரை கோடி ரூபா ஊழல் செஞ்சதாக அப்பா வந்து கொடுத்துருந்தார். நாம் விவாதித்தோம். எதை மலைகளை குறைந்து அந்த உங்கள் தென் மாவட்டத்தில் கடைசியில் அவங்க எவ்வளோ குறைச்சாங்க தெரியுமா, 10 கோடி 13 கோடி ஆக்குனாங்க. அது இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் கட்டுங்கன்னாங்க. என்னையா கொடுமை அநியாயம் நடக்கு. இப்போ சொல்ல போனால் 2 விஷயங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த குவாரி எடுத்ததுனால இன்னைக்கு சட்டமன்ற அவைத் தலைவராக இருக்கக்கூடிய அவையில் முன்னவராக அப்பாவு அவருடைய தொகுதியில் தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான குவாரிகள் இயங்குற ஒரு தொகுதி. அந்த பிரஸ் மீட்டிங்ல அவரும் இருந்தார். அவரும் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், இன்னைக்கு 262 கோடி ரூபா போட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய குவாரிகளில் விதிகளை மீறி. ஏன் இவங்க விதிகளை மீறி போனாங்கன்னா 2022 மே காலகட்டத்தில் அங்கே குவாரி சரிஞ்சு
ஒரு 5-6 பேர் இறந்து போகிறாங்க. காலி. அதுக்கு பிறகு தான் இவங்க ஏதோ இங்கே தவறாக நடக்குதுன்னு சொல்லி அதை ஆய்வுகள் செய்கிறாங்க, ஏரியல் சர்வேலாம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது இது வரைக்கும் ஒரு 26-24 குவாரிகளுக்கான தரவுகள் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் 260 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட அளவை விட கூடுதலாக 5 வருஷத்துக்கு தேவையானதை 5 வருஷத்தில் எடுக்க வேண்டியதை 1 வருஷத்துல எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த அபராதத்தை போட்டிருக்காங்க. இப்போ அந்த பணம் எங்கே வந்திருக்கணுமா இல்லையா? இதை சட்டமன்றத்தில் பேசியிருக்கணுமா இல்லையா? ஆனா 260 கோடி ரூபாய் என்ன தெரியுங்களா? இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டா அப்பாவு வந்து நல்லவர மாதிரி இருக்காரு. தொகுதி அவர் தொகுதி அவர்தான் பதில் சொல்லணும். அவர்தான் பொறுப்பு. அப்பாவை நம்ம குறை சொல்லல, அவர் தானே பொறுப்பு. அவர்தான் பொறுப்பு. இவர் என்ன பண்ணிருக்கணும்? 260 கோடி ரூபாய் வந்தது. இப்போ ஒண்ணு அதை கட்ட சொல்லி கேட்டிருக்கணும்ல, இல்ல குறைச்சிருக்காங்களா? எந்த அளவு குறைச்சிருக்காங்க? 14 கோடியா மாத்துறாங்க. 260 கோடி அரசுக்கு வர வேண்டிய பணத்தை அதைத்தான் சொன்னேன் 14 கோடியா குறைச்சி அது இஎம்ஐல கொடுக்குறாங்க. இஎம்ஐல ஒரு வயலேஷன் நடந்து, ஒரு தவறு நடந்து, அபரிமிதமான கொள்ளை நடந்து, ஊழல் நடந்து. நான் பதிவு செஞ்ச கருத்து சரிதானா? மிகச்சரியான கருத்து. எசக்கின்னு ஒருத்தர் அதுல உண்டா? எசக்கி. ஆமா, அது யாரு? ஞான திரவியத்தினுடைய பிராக்சி. நிறைய பேர் அங்க வந்து பினாமிகளாக இருக்கிறாங்கன்றது நம்ம இன்னி வரைக்கும் கேள்விப்படுறோம். அதுல திமுகவுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்களோ அந்த குவாரிகள்ல செயல்படுத்துறதாவே நம்ம கேள்விப்படுறோம். அதையும் வெளிப்படுத்திருக்கோம். அப்போ இவங்க இங்க அதுதான் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொன்னாரா என்னவோ தெரியல. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அப்ப 260 கோடி ரூபாய் ஒரு முறைகேடு நடந்ததை கூட அபராதமா சட்டப்படி விதிக்கப்பட்ட அபராதம். அதுதான் சொல்றேன். அப்போ ஒரு ஐஏஎஸ் ஒரு டவுட் ராதாகிருஷ்ணன், நான் அப்போ நினைச்ச அந்த நிகழ்ச்சி ஜெயா டிவி நடத்தும் போது என்னையா 250 கோடிக்கு 10 கோடி கட்ட சொல்றான், 17 கோடி கட்ட சொல்றான், அது இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறான், வறுமையில. ஏன்னா அந்த வறுமையில இருக்கிறாங்க. அட பாவியல். இப்போ இதுல சொல்ல போனா அந்த குவாரிகள் நமக்கு என்ன சட்டப்படியே அது தவறுன்னு தெரியுது. இன்ன வேற கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த அரசு அதையும் கண்காணிக்க தவறி அங்க திரும்பவும் டாரஸ் வண்டிகள் இயக்கப்பட்டு இரவு நேரங்களில் கொள்ளையடிக்கப்பட்டு அதை புகாரை கொடுத்து இப்பதான் ஒரே ஒரு குவாரி மூடியிருக்காங்க. மற்ற குவாரிகள் நிலவரத்தை இன்னும் அரசு ஏன் வெளிப்படுத்தல? இப்போ நம்ம இது மட்டுமே இல்ல, நேரம் கருதி தலைப்புக்கு வந்துரும். நான் இன்னொன்னு சொல்லி, இந்த விவகாரம் எல்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தா தானே பேசியிருக்கணும்ல. 100 நாட்கள் 4 வருஷத்துல நடத்தின இடத்த பேசுவோம். சொல்ல போனா 17 லட்சம் லஞ்சம் வாங்கினவங்களுக்கு கூட நாங்க ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு வாரத்துல வேற இடத்துக்கு போடக்கூடிய ஆட்களாச்சு. அப்ப இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசிடுவோம். நீலகிரியில 11 லட்சம் லஞ்சம் வாங்கி கையங்களவுமா டிவிஎஸ்சி பிடிச்ச நபரை ஒரே வாரத்தில் கிடப்பில் வைத்து அடுத்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து திருநெல்வேலிக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களா? நம்ம கேள்விதானே. ரொம்ப இதுதான் சார். சுருக்கமாக சுருக்கமாக 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து கண்காணித்து வந்திருப்பேன், என்ன நடக்கும் பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவருமே அந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதிகள் தானே. ஆளும் தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எப்போதாவது மக்களின் பிரச்சனைகளை அங்கே எதிர்த்திருக்கிறாங்களா அப்படி பார்க்கலாம். அதைத்தானே கேட்குறாங்க. ஆமாம், அப்படி இல்லவே இல்லை. ஏன் நம்ம வந்து அங்கே தரமான விவாதம் நடைபெறுவது இல்லை என்று சொன்னால் ஆளும் தரப்பு இவர்கள் ஆளும் தரப்பு உறுப்பினராகத்தான் இருக்கிறாங்க, தவிர்த்து மக்கள் பிரதிநிதியாக செயல்படவில்லை. சம்பாதிக்க முடியாது சார். மக்களை பற்றி பேசினா சம்பாதிக்க முடியாதுல்ல. ஆனால் இதற்கு முன்பே அப்படி இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரையில். ஏன்னா அவங்க ஆளும் தரப்பில் இருந்தாலும் கூட அவங்க தொகுதியில் குறைகளை அங்கே நேரடியாக வந்து சொல்லுவார்கள், அப்படியே இருப்பாங்க. ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியவில்லை. நான் சொல்வதெல்லாம் செய்தித்தாள்களில் வந்த தகவல்கள் அடிப்படையில் சொல்கிறேன். உள்ள அப்படி நடந்திருக்கதான் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை அது நேரடி ஒளிபரப்பாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எடிட் பண்ணி போட்டு அதான் இளந்தமிழ் சொல்றாங்களே, நமக்கு தெரியல. எதை காட்டணுமோ அதை காட்டுங்க, எதை காட்டக்கூடாது. நீதிமன்றம் 2023 ஜனவரியில் கேள்வி அனுப்புது. ஆமாம், அது மட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சதில் அங்கே யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் கையில் வைத்திருக்கிறவர் சுயோமோட்டோவாகவே சில மக்கள் பிரச்சனைகளை முன்னே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதுவரை இந்த 3 ஆண்டுகள் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை, ஒரு முறை கூட நடைபெறவே இல்லை. அதற்கான அதிகாரம் இருக்கிறது, ஆனால் பயன்படுத்தப்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் சொல்வதுதான் செய்தித்தாளில் வந்த தகவல்கள் அடிப்படையில் தான். சரிங்களா? 2. அப்புறம் 3வது மிக முக்கியமாக நான் சொல்கிறேன். நேற்று வந்த செய்தி, பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 12,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்னமும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து கோரிக்கைகள் கண்ணீரோடு இங்கே வந்து பேசினாங்க நம்முடைய அரங்கத்தில். கண்ணீரோடு வந்தாங்க. ஆமாம், அதில் ஏறத்தாழ ஒரு 3,000-4,000 பேர் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள்ங்கிற கூட ஒரு செய்தியாக நேற்று வந்தது இருப்பாங்க. அப்போது இவர்களுக்கெல்லாம் யார் தீர்வு தருவார்கள்? எவ்வளோ சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? அதை விட முக்கியமானது 12,000 ரூபா. ஆமாம், லீவ் நல்ல சம்பளம் கிடையாது. அதுவும் தொகுப்பூதியம். நல்லா வச்சுங்க, தொகுப்பூதியம். காலை ஊதியம் கிடையாது, டைம் ஸ்கேல் ஆஃப் பே கிடையாது, தொகுப்பூதியம் கன்சால்டேட் பே தான். அது மட்டுமே இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பகுதி நேர ஆசிரியர்களை பற்றியோ செவிலியர்களை பற்றியோ இல்லை போக்குவரத்து ஊழியர்களை பற்றியோ அல்லது இப்போது பாதிப்படைந்த விவசாயிகளை பற்றியோ இவர்களுடைய குறைகளை யாரேனும் ஒரு அங்கே எதிரொலிக்கிறாரா என்றால் இல்லை. அதனால் முழுக்க வெறும் அரசியல் விவாத மேடையாக அது மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க, இந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஏற்பட்டதாக இல்லை.
இதே சம்பந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் கவனித்துக் கொள்ள ரொம்ப வேண்டும். சிறப்பு. இளந்தமிழ் சார், சுருக்கமாக உங்களுடைய ரத்தன சுருக்கு கருத்து. சட்டமன்றம் எந்த நோக்கத்துக்காக கூட்டப்பட்டு அதுல என்னதெல்லாம் விவாதிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த மாண்புகளை எல்லாம் திமுக அடித்து நொறுக்கி காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செய்யுது. இப்ப கடுமையான பெருமழை வெள்ளத்தின் காரணமாக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிவாரண பொருட்களோ நிவாரண தொகை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, சொற்ப தொகை 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதை கூட கொண்டு மக்கள் இடத்துல கொடுக்காம மக்கள் சாலையில நிக்கிறாங்க, ரோட்ல நின்று போராட்டத்துல நிக்கிறாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில இன்றைக்கும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இன்னைக்கு நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா அடுப்பு, சமையல் பாத்திரம், சாப்பிட தட்டு, குடிநீர் பிடித்து வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் குடம் என்று ஏற்கனவே போன போது போர்வை, சேலை, துணிமணிகளை கொடுத்தார்கள். இந்த தடவை இந்த அரிசி கொடுத்தார்கள். இப்போ சமையல் பாத்திரங்களை கொடுக்கறாங்க. ஆனால் இந்த திமுக அறிவித்த தொகையை கூட கொடுக்காமல் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இதை பத்தி சட்டமன்றத்துல பேச வேண்டாமா? என்ன சம்பிரதாயத்துக்காக நீங்க மக்களை ஏமாற்றுவதற்கு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இதையெல்லாம் விட 5 முறை நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துத்தான் சாத்தனூர் அணியை திறந்தோம் என்ற ஒரு பச்சை பொய்யை இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார். நீங்க கரண்ட் இல்லாத நேரத்துல இந்த அறிவிப்பை எப்படி செய்தீங்க? தண்டாரா போடுகின்ற முறை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விட்டது. நீங்க எப்படி அறிவித்தீர்கள் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சர் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒற்றை காரணத்திற்காக, உயிர் பலி வாங்கிய இந்த அலட்சியத்திற்காக முதலமைச்சர் பதவியில் இருந்து இறங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்கள் அவரை இறக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக வைக்கிறேன். நேயர்களே, நாம இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் குறித்து பேசணும். இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய ஆளுமைகள், மரியாதைக்குரிய இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், எழுத்தாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், ராமன், இவங்க அனைத்தும் ஒரு வலிமையான கருத்தை வச்சாங்க. சட்டமன்றம் இந்திய அரசியலமைப்பில் மக்களின் குரல்கள், எதிர்க்கட்சிகளின் குரல்கள், இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கும் விளிம்பு நிலை மக்களின் குரல்களுக்காகத்தான் சட்டமன்றம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நான் ஏற்கனவே குறித்ததை போன்று பிரிவு 186, 212 எப்படி நடத்த வேண்டும், நீதிமன்றத்தை விட சட்டமன்றத்திற்கான சிறப்பு என்ன என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது. நீதிமன்றமே தலையிட முடியாது, அந்த அளவிற்கு வலிமையான இந்திய ஜனநாயகம் மக்கள் மன்றம். இதை நடத்த திமுக அரசு முழுமையாக புறக்கணித்து கொடுத்த வாக்கில் எதுவும் நடக்கவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமாக ஒரு விஷயம், பொய்யான வாக்குறுதிகளை திமுக தொடர்ந்து கொடுப்பதாக சொன்னார்கள். 110 விதியின் கீழ் அவர்கள் பல அறிவிப்புகளை செல்கிறார்கள். சென்ட்ரல் ஆடிட்டிங் கமிட்டி சிஏஜியுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 2 லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்திற்கான ஒரு கடன்களும் 10,000 கோடி வட்டி கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அதானியோடு நடந்த பயங்கரமான இமாலய ஊழல் குறித்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்கிறதுக்கு முதல்வர் மழுப்பலான பதில் என்பதையும் சொல்லப்பட்டது. அப்படித்தானே? இப்படி நிறைய விவகாரங்கள் நடக்கின்றது. மக்களின் குரலாக, மக்களின் மனசாட்சியாக ஜெயா பிளஸ் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மக்களின் கருத்துக்களை இந்நிகழ்ச்சியினூடே கொண்டு சேர்க்க காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களோடு கலந்து கொண்ட மறுபடி அதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களுக்கும், ராமன் அவர்களுக்கும், அறப்போர் இயக்கம் ராதாகிருஷ்ணன், எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.